கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் எத்தனை ஸ்காலர்ஷிப் இருக்குங்க. ஆமாங்க. இப்ப நான் சொல்ல போறதுமே ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட்கான ஸ்காலர்ஷிப் தான். இந்த ஸ்காலர்ஷிப்போட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூகோ ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். இந்த ஸ்காலர்ஷிப்போட டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். நான் முன்னையே சொன்ன மாதிரி இது ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட்கான ஸ்காலர்ஷிப். நீங்க என்ன டிகிரி வேணாலும் படிங்க. பி இட் என்ஜினியரிங், மெடிசன், லா, ஆர்கிடெக்சர், டீச்சிங், நர்சிங் இல்ல எனி ஆர்ட்ஸ் டிகிரி நீங்க என்ன படிச்சாலுமே இந்த ஸ்காலர்ஷிப் வழியா உங்களால ஸ்காலர்ஷிப் பண்ணி வாங்க முடியும். அதுக்கு நீங்க உங்களுடைய 10th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட்ல மினிமம் 70% ஆஃப் த மார்க்ஸ் ஆவது வாங்கியிருக்கணுங்க. அண்ட் உங்க ஃபேமிலியோட இன்கம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 lakh உள்ள இருக்கணும். நீங்க எந்த இயர் ஆஃப் ஸ்டடியில இருந்தாலுமே எக்ஸப்ட் த லாஸ்ட் இயர் ஆஃப் த கோர்ஸ்ல இல்ல அப்படின்னா உங்களால இந்த ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ண முடியும். லைக் நீங்க இப்போ ஒரு பிகாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா பிகாம் டிகிரி ஒரு 3 வருஷம். இப்போ நீங்க தேர்ட் இயர் பிகாம்ல இருக்கீங்க அப்படின்னா அப்ப மட்டும் உங்களால இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இயர்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண முடியும். அதாவது லாஸ்ட் இயர் ஆஃப் த கோர்ஸ் இல்லாம மிச்ச எந்த இயர் ஆஃப் த கோர்ஸ்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னாலுமே இல்ல இப்பதான் 12th முடிச்சுட்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களால இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, இந்த ஸ்காலர்ஷிப்கான டீடைல்ஸை பார்த்தாச்சு. அடுத்து இந்த ஸ்காலர்ஷிப்ல இருந்து வர்ற பெனிஃபிட். இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க டீச்சிங் படிக்க போறீங்க இல்ல டீச்சிங் படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப் வழியா ஒவ்வொரு வருஷமும் 40,000 வரைக்கும் உங்களால வாங்க முடியும் ஃபார் 2 இயர்ஸ். 2 இயர்ஸ்க்கு 40,000 உங்களால வாங்க முடியும். இல்ல நீங்க ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி எடுத்திருக்கீங்க விச் இஸ் 3 இயர் ப்ரோக்ராம் அப்படின்னா 3 வருஷத்துக்கும் 40,000 உங்களால இந்த ஸ்காலர்ஷிப் வழியா வாங்க முடியும். இல்ல நீங்க நர்சிங் தான் படிக்கிறீங்க இல்ல பிஃபார்ம் அந்த மாதிரி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே 40,000 ஃபார் 4 இயர்ஸ் வரைக்கும் கிடைக்கும். அதாவது ஈச் இயர் 40,000 ஃபார் 4 இயர்ஸ் கிடைக்கும். இல்ல நீங்க என்ஜினியரிங் எடுத்திருக்கீங்க இல்ல மெடிசன் எடுத்திருக்கீங்க இல்ல லா, ஆர்கிடெக்சர் படிக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இயர்லி 60,000 ஃபார் 4 இயர்ஸ் இந்த 4 இயர்ஸ் இந்த ஸ்காலர்ஷிப் வழியா கிடைக்கும். இதுதான் இந்த ஸ்காலர்ஷிப்ல இருந்து வர்ற பெனிஃபிட்ஸ். அடுத்து இந்த ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்றதுக்கு ஆஸ் யூஷுவல் நான் எப்பவும் சொல்ற மாதிரி நீங்க கையில ரெடியா வச்சுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், உங்களோட ஐடி ப்ரூஃப்ஸ், உங்களோட 10th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட்கான மார்க் ஷீட்ஸ், உங்க ஃபேமிலியோட இன்கம் சர்டிஃபிகேட் அண்ட் உங்க காலேஜோட போனஃபைட் சர்டிஃபிகேட். இந்த டீடைல்ஸ் எல்லாம் கையில ரெடியா வச்சுட்டு நீங்க இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் 31st October 2025. அதுக்குள்ள இந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்க அப்ளை பண்ணணும். இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்றதுக்கான லிங்க் அண்ட் அதுக்கான டீடைல்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன். மறக்காம செக் பண்ணுங்க.